ஓகே. நான் எதுக்காக இதை உங்களுக்கு கிளியர் பிடிக்கிறாங்க பண்றேன். சொல்லுங்க. எஸ். உங்களோட டவுட் நாங்க கிளியர் பண்றோம். ஆ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆட்டோ டெபிட் குடுத்துட்டு, நம்ம ஆட்டோ டெபிட் குடுத்துருக்கோம். சரிங்களா? சரிங்க பட் ஆனா அந்த டேட்ல எங்களுக்கு டெபிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நாங்க மேனுவலா பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம அத பிரான்ச்க்கு இன்டிமேட் பண்ணணும். சரிங்க. ஓகேங்களா? ம் அப்பதான் பேங்க்கு அந்த 3ஆம் தேதி அதாவது நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப ம் நமக்கு ஆட்டோ டெபிட் எடுக்கக்கூடாது. ரைட்டா? அப்ப நம்ம அத பிரான்ச்க்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும். இன்டிமேட் பண்ணாதான் பேங்க் நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்து 3ஆம் தேதி அமௌண்ட் எடுக்காம இருப்பாங்க. நீங்க இப்போ இன்டிமேட் அவங்க பண்ணீங்களா வந்து கால் பிரான்ச்க்கு? பண்ணதை ரெஸ்பான்ஸ் பண்ணல, எடுக்கல, அப்ப நான் வேற என்ன பண்ண முடியும்? அப்ப நான் பே பண்ணி தானே ஆகணும். ஏன்னா பிரான்ச்ச பே பண்ண. கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி குடுக்கணும் நீங்க அவங்க கிட்ட. இது மாரி இந்த மாசம் நாங்களே மேனுவலா பேமெண்ட் பண்ணிடுறோங்க. ஆட்டோ டெபிட் மூலியமா எடுக்காதீங்கன்னு ஆனா சொல்லிட்டு இப்ப நீங்க அது மாரி வந்து இன்டிமேட் இந்த பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் புடிச்சது வந்து எல்என்டி ஃபினான்ஸ் தான் புடிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு கிளாரிஃபிகேஷன் வெயிட் வேணும். பண்ணுங்க. எஸ் மேம். இது வந்து பிரான்ச் சைடுல இருந்து எடுத்திருக்காங்க. என்னன்னா மேம், ஆட்டோ டெபிட் நம்ம பாட்டி குடுத்துருக்கோம் அப்படின்னா, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனால்டின்றது நீங்க நம்ம எஸ்பிஐக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க, எல்என்டிக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சைடுல இருந்து உங்களுக்கு எடுத்திருக்காங்க. உங்களோட அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா அது சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்ல லோனுக்கானது. அந்த காரணத்துக்காக தான் இத எடுத்திருக்காங்க. சரிங்களா மேம்? மேம் என்ன மேம் பேங்க்கா இல்ல என்ன நடக்குதுன்னு எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு பேங்க்ல இருந்து எடுக்கலன்னா நீங்க ஃபினான்ஸ் போட்டிருக்கீங்க அங்க இருந்து எடுத்துக்காங்க. இப்போ நீங்க சொல்றீங்க வந்து பேங்க்குக்கும் எல்என்டி இதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபினான்ஸ்க்காக இருக்கு. சொல்லுங்க எல்என்டி ஃபினான்ஸ்க்காக எஸ்பிஐ சொல்லுங்க. சைடுல இருந்து எடுக்கிறாங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னா இது சார்ஜஸ் நீங்க 2 இடத்துல நீங்க பேமெண்ட் பண்ணணும். இல்லைங்க எஸ்பிஐக்கு எனக்கு நீங்க புரியல. நான் பெனால்டி பேமெண்ட் கஷ்டப்பட்டு பண்ணணும். கட்டுற காசு வந்து உங்களுக்கு வேற பாதி தரணும், அவங்களுக்கு வேற பாதி தரணும். இன்னும் நான் யார் யாருக்கெல்லாம் தர வேண்டியது இருக்கு? எனக்கே புரியலங்க. லோன் வாங்குனது நானு, வண்டி ஓட்டுறது நானு. நான் இஎம்ஐ பே பண்றேன், முன்னாடியே பே பண்ணிடுறேன். இஎம்ஐ பே பண்ணலன்னா நீங்க வந்து எங்கம்மா வந்து உங்களுக்கு புடிக்கலாம். நீங்க வந்து எங்களோட பர்மிஷனே இல்லாம பேங்க்கோ எங்க சைடுல இருந்து புடிக்கிறீங்க. இது வந்து நாங்க எங்க பர்மிஷனோட கொடுத்தோம். ஓகே. ஓகே. பேங்க் இப்ப வந்து நாங்க எதுக்காக இதை பிடிக்கிறீங்க? என்ன ரீசன்? நான் தான் இஎம்ஐ பே உங்களோட பண்ணிட்டேன்ல. அக்கௌண்ட்ல அந்த சஃபிஷியன்ட் ஃபண்டே இல்ல இல்லைங்களா? அது நீங்க மேம் பிரான்ச்க்கு முன்னாடி நீங்க இன்டிமேட் பண்ணியிருக்கணும் மேம். யாருக்கு கால் பண்ணி நார்மலா நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்க? நான் இஎம்ஐ பே பண்ணிட்டேன், பிரான்ச்ல என்னோட அக்கௌண்ட்ல இருந்து காசு பிடிக்காதீங்க, நான் யார்கிட்ட சொல்லணுங்க? பிரான்ச்ல நீங்க இன்டிமேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆட்டோ டெபிட் கொடுத்தோம்னா அந்த டேட்ல நமக்கு பேங்க் அமௌண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இப்போ நம்ம அக்கௌண்ட்ல என்னோட அமௌண்ட் கொஸ்டின் இல்லைன்னா என்னன்னா, பேங்க் அதுக்கு தனியா ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜஸ் நாங்க போடுவாங்க. வந்து பே பண்ணிட்டோம். நீங்க அப்போ வந்து நான் பே பண்ணா ஓகே. கூட என்னோட அக்கௌண்ட்ல அப்போ காசு இருந்தா நீங்க எடுத்துப்பீங்க. எஸ் மேம். அது ஏன்னா சிஸ்டம் மூலியமா தானே இது ப்ராசஸ் ஆகுது. ஓகே. சிஸ்டம்ல அப்போ தெரியாது அடுத்தவங்க பணத்தை இல்லைங்களா? முன்னாடியே வாங்குறன்றது வந்து ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது இல்லைங்களா? அது நம்ம இன்டிமேட் பண்ணணுங்க மேம். இந்த மாசம் என்னங்க இது? என் பணத்தை நான் முன்னாடியே நீங்களே கொடுக்கும்போது நீங்க எடுக்காதீங்க. வாங்கிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் இன்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட பர்மிஷனே இல்லாம என் கேஷை பிடிக்கிறீங்க, அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு.